ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்தனே நடக்க போட்டுட்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரம்மவா பார்க்கலாம் வாங்க. இந்த ராஜி பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலேன்னுவாங்க. அப்புறமா வாக்கிங் வருவாங்க. முத்துவேல் வெளியே வர்ற இடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படிப்பா இருக்கு, பரவாயில்ல எப்ப அப்படின்றாங்க. பரவாயில்லன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கோவமா வருது குமாருக்கு. பாத்தீங்களாப்பா, டே எல்லாம் நீ பண்ண வேலை சைலண்ட் ஆகிறா, மறுபடியும் ஏழை குணமா ஏதாச்சும் பண்ணி வச்சு அவ்வளவுதான்னு சொல்லிட்டு பார்த்து பார்க்காத மாதிரி சக்திவேல் போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்பா, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா அந்த நிமிஷமே எனக்கு கால் பண்ணுங்க. ஆமா ஆமா மாமா, எதுவா இருந்தாலே கால் பண்ணிடுங்க. கதிர் இருக்கிற வரைக்கும் ராஜி, நீ நினைச்சு கவலைப்படவே வேண்டாம். நல்ல ஒரு பையன், அவன் என்ன நல்லாவே பாத்துக்கிறான். அதனால நீ சும்மா தேவையில்லாமலாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காது, சரியான்றாங்க. நீ தைரியமா இரு, கதிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, அவன் வரவும் விட மாட்டான்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க நல்லா பேசிட்டு இருப்பாங்க. குமார் பாட்டுக்கு பாத்தீங்கன்னா கோபமும் மறைச்சிட்டே போயிடுவாங்க. குமார் வந்து ரொம்பவே ஒரு இடத்துல கோவத்தோட இருக்காங்க. ச்சே, ஏன் தான் எல்லாம் இப்படி இருக்காங்கன்னே தெரியலன்னுவாங்க. அப்புறம் அரசி பாத்தீங்கன்னா போறாங்க. அரசி கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு குமார் பாத்தீங்கன்னா, அரசி அரசி ப்ளீஸ் அரசி, ஒரு நிமிஷம் தான் அரசி, உங்ககிட்ட பேசணுன்றாங்க. இங்க பாரு, உங்ககிட்ட பேசணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது, சரியா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்றாங்க. அரசி ப்ளீஸ் அரசி, நான் எந்த ஒரு தப்பு பண்ணல, நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்கோ. என்னது, எந்த ஒரு தப்பு பண்ணலையா? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியுது உன்னால அப்படின்றாங்க. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேறையா இருக்குன்றாங்க. அரசி ப்ளீஸ் அரசி, நீ எனக்கு வேணும்ன்றாங்க. என்னது வேணுமா? இங்க பாரு, ஏதாச்சும் சொல்லிட்டு போறோம் போயிடுன்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரெகுலரா பாக்குற அந்த பையன் வருவாங்க. ஹாய்ங்க, என்ன இங்கன்றாங்க. யாரும் இவருக்கு தெரிஞ்சவரா? இல்ல இல்ல, சும்மா அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தாருன்னு சொல்லிடுவாங்க. அப்படியா, சரி வாங்கல, உங்க கடையில டிராப் பண்ணிடுறேன் சரின்னு சொல்லிட்டு அரசுமே ஏறி போயிடுவாங்க. பார்க்கும்போது குமாருக்கு கோவம் பொத்துட்டு வருது. யாரு இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு குமார் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.